இந்த கதை விஜயநகரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ராமு அப்படிங்கிற பையனுடையது. ராமு தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் அதை வித்து அவனுடைய கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். இதுதான் ராமு தினமும் செய்யற வேலை. இன்னைக்கும் அவன் காட்டுக்கு போனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல மரத்தை தேடினான். நிறைய நேரம் தேடினதுக்கு அப்புறம் அவனுடைய பார்வை ஒரு பெரிய மரத்துல விழுந்துச்சு. என்ன மரம் இது? நான் இந்த மாதிரி மரத்தை பார்க்கவே இல்லையே. சரி விடு, நமக்கு என்ன, நமக்கு விறகுதான் முக்கியம். நல்ல வேலை, நான் இன்னைக்கு பட்னியா தூங்க போறேன்னு நினைச்சேன். ராமு அவனுடைய கோடாலை எடுத்து அந்த மரத்தை வெட்ட போனப்போ அவனுக்கு அங்க பயங்கரமான குரல் கேட்டுச்சு. ராமு பயந்து அங்க இங்கன்னு பார்த்தான். யாரு 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 இப்போ கத்துனது? யாரு சொல்லுங்க. ராமு அங்க இங்கன்னு பார்த்தான். ஆனா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அவன் தைரியத்தை வரவழைச்சு மறுபடியும் மரத்தை வெட்ட போனான். எனக்கு என்ன தோணுதுன்னா, சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த மாதிரி தோணுது போல. சீக்கிரமா இந்த மரத்தை வெட்டி விறகெல்லாம் எடுத்துட்டு போய் வியாபாரிக்கு வித்துடுறேன். ராமு மறுபடியும் கோடாலியை எடுத்து அந்த மரத்தை வெட்ட போகும்போது இந்த தடவை இன்னும் ஜோரா ஒரு குரல் கேட்டுச்சு. நிறுத்துன்னு சொன்னேன்ல. இந்த தடவை ராமுவுக்கு அந்த மரத்துல ஒரு மனுஷனோட உருவம் தெரிஞ்சது. ராமுவோட கையில இருந்து கோடாலி கீழே விழுந்துருச்சு. அவன் பயந்து போய் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தான். நீங்க பேயா? என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அப்போ அந்த மரத்துல இருந்து பெரிய வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் அந்த மரம் மறைஞ்சு போய் அங்க ஒரு தேவன் தோன்றினார். அட ராமு, நான் பேய் பிசாசு இல்ல. நான் சொர்க்கத்திலிருந்து வந்த சாபம் பெற்றவன். ஆனா இன்னைக்கு உன்னால் சாப முக்தி அடைந்தேன். என்ன? என்னோட தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க கந்தர்வ மகாராஜ். நான் உனக்கு மன்னிப்பில்லை, அதுக்கு பதிலா ஒரு வரத்தை கொடுக்க போறேன். என்ன வரமா? இங்க பாரு ராமு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஏழைன்னு, உனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தர போறேன். அது உல்டா புல்டா மந்திரம். உல்டா புல்டா மந்திரமா? இதை நீ சொல்லும்போது உன்னோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கோ அதுக்கு தலைகீழா மாறிடும். அப்படின்னா நீ பணக்காரனா மாறிடுவேன். 100 மடங்கு உண்மைதான். நான் அந்த மந்திரத்தை உனக்கு சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ இந்த மந்திரத்தை ஒரு தடவை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். நீ தப்பி தவறியோ இந்த மந்திரத்தை 2வது தடவை பண்ணா மறுபடியும் நீ எப்படி இருந்தையோ அப்படியே மாறிடுவேன். சரியா? சரி, நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கந்தர்வராஜன் ராமுவோட காதுல அந்த மந்திரத்தை சொன்னாரு. கவனத்துல வச்சுக்கோ, நீ இந்த மந்திரத்தை ஒரு தடவை மட்டும்தான் சொல்லணும், இல்லைனா எல்லாமே தலைகீழா மாறிடும். அப்படி சொல்லி கந்தர்வராஜன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராமு யோசிக்க ஆரம்பிச்சான். என்ன, இந்த மந்திரம் என்னோட கஷ்டத்தை நீக்குமா? எதுக்கு யோசிக்கணும்? இப்போவே இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நாம நேரத்தை வீணாக்கணும். ராமு கண்களை மூடி அந்த மந்திரத்தை சொன்னான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப சோகமா ஆயிட்டான். அந்த கந்தர்வ மகாராஜ் என்னை முட்டாளாக்கியிருக்கான். சரி, சாயங்காலம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். என்ன தோணுதுன்னா இன்னைக்கு பட்னியாக தான் படுக்கணும் போல. ராமு தரையில விழுந்த கோடாலியை எடுக்க போகும்போது அது தரையில புதைஞ்சு போய் இருந்துச்சு.
ராமு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோடாலியை எடுத்தான். அப்போ கோடாலி கூட மினுமினுக்கிற ஒரு பெரிய டப்பாவும் வெளியே வந்துச்சு. அட, என்ன இது? எவ்வளோ பெரிய பெட்டி இந்த நிலத்துக்குள்ள எப்படி வந்துச்சு? திறந்து பார்க்கலாம். ராமு அந்த டப்பாவை திறந்து பார்த்ததும் அதுக்குள்ள தங்கம் வைரம் இருந்ததை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். எவ்வளோ நிறைய தங்கம்! அப்போ ராமுவுக்கு கந்தர்வராஜன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீ அந்த மந்திரத்தை சொன்னதும் உன்னுடைய கஷ்டம் உன்னை விட்டு தூரமா போயிடும். கந்தர்வ மகாராஜ் என்கிட்ட சொன்னது உண்மைதான் போல. இவ்வளோ தங்கத்தினால நான் வேலை பார்க்குற அவசியமே இருக்காது. உல்டா புல்டா மந்திரத்தை கொடுத்ததுக்கு நன்றி கந்தர்வ மகாராஜா. ராமு அந்த டப்பாவை மூடி அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். அப்போ வழியில அவனுக்கு ஒரு பெரிய பாம்பு தெரிஞ்சது. அதுகிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வந்துட்டான். வழியில ஒரு பெரிய பாறையில இடிச்சதும் அவன் கையில இருந்த பாக்ஸ் பறந்து போய் அவனோட அப்பா அம்மா மேல விழுந்துருச்சு. உடனே அவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ராமு ஓடி போய் பார்த்தான். அம்மா, அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? அப்பா, நாங்க நல்லதா இருக்கோம். அதுவும் இல்லாம இப்ப என்னால உன்னை பார்க்க முடியுது. என்ன? என்னால கூட உன்னை பார்க்க முடியுதுப்பா. நிஜமா அப்பா? இது இது அற்புதமா இருக்கு. அற்புதம். ஆமாப்பா, நீங்க சொன்னது சரிதான். ராமுவுக்கு கந்தர்வராஜனோட பேச்சு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும் அப்படின்னு. ராமுவோட வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய வீட்டை வாங்கினான். அவனோட சொந்த கம்பெனி ஆரம்பிச்சான். ரொம்ப அழகான பொண்ணு மேகாலி கூட அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. மேகாலி ராமுவோட அப்பா அம்மாவை அவங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. மந்திரத்தை கொடுத்த அந்த கந்தர்வ மகாராஜர் வாழ்க வாழ்க. ஆனா இவ்வளவு கிடைச்சதுக்கு அப்புறம் ராமுவுக்கு ஆசை இன்னும் அதிகமாச்சு. என்னப்பா ஆச்சு ராமு? ரொம்ப சோகமா இருக்க போல. நான் எல்லாம் பணக்காரனே இல்லை. நிறைய பேர்கிட்ட என்னோட ரொம்ப அதிகமான பணம் இருக்கு. பங்களா இருக்கு, கார் இருக்கு. நிஜமா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? குழந்தை, எப்பவுமே ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ. பணம் சம்பாதிக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் ரெண்டுமே வேற வேற பேச்சு. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பாரு. பாருப்பா, பாருப்பா, உன்னோட உழைப்பால இங்க வரைக்கும் நீ வந்திருக்க. இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீ நினைக்கிற அளவுக்கு பணக்காரனாவ. இந்த உலகத்துல யாருக்கு எது தேவையோ அது அவங்களுக்கு அப்போ கண்டிப்பா கிடைக்கும். அம்மா, அப்பா, உங்களோட யோசனையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் உங்களை மாதிரி யோசிச்சா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. மன்னிச்சிடு மகனே. ஆனா நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதாப்பா. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா. நான் இங்கே வரைக்கும் உழைப்பால் வரலை, அந்த உல்டா புல்டா மந்திரத்தால் தான் வந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுதான் என்னோட பிரச்சனைக்கு தீர்வுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும். அதனால் நான் இன்னும் பணக்காரனாகலாம். ராமுவுக்கு மறுபடியும் கந்தர்வராஜன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அந்த மந்திரத்தை மறுபடியும் சொன்னா அது அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து இல்லைன்னு. ராமு கண்களை மூடி மறுபடியும் உல்டா புல்டா மந்திரத்தை சொல்லி கண்ணை திறந்து பார்த்தப்போ அவன் மறுபடியும் அவனுடைய பழைய நிலைமையில நின்னுக்கிட்டு இருந்தான். அட,
நான் இங்கே எப்படி வந்தேன்? என்னோட பங்களா, வண்டி எல்லாம் எங்கே போச்சு? மறுபடியும் ராமுக்கு கந்தர்வராஜன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் இந்த தடவை கந்தர்வராஜனை ராமு எல்லா மரத்துலையும் தேடிட்டு இருந்தான். கந்தர்வ மகாராஜ், நான் பண்ணது தப்பு தான். இப்படி எப்போவுமே பண்ண மாட்டேன். என்னை மறுபடியும் அதே மாதிரி மாற்று. அந்த மந்திரம் என்ன? ராமு எவ்வளோதான் யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு அந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வரல. அவன் செஞ்ச தப்ப நினைச்சு ராமு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். என்ன மந்திரம் அது? ஓம் உல்டாய இல்லை ஓம் பல்டாய. என்ன அது? கந்தர்வ மகாராஜ், என்ன மந்திரம் அது? இந்த கதையிலிருந்து நாம எதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசை பெரு நஷ்டம்.